வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எஸ்டர்டே கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஸ்டீரியோ ஐசோமெரிசமோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் என்னென்ன டெஃபினிஷன் பார்த்தோம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தோம். சரிங்களா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், கைரலிட்டினா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரின்னு பார்த்தோம், பிளேன் ஆஃப் சிமெட்ரி என்ன அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி, ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஏகைரல் மாலிகுல்ஸ். அதாவது ஏகைரல் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் சொன்ன இல்லையா முன்னாடி, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுனா, ஒரு காம்பவுண்டை வச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஆப்போசிட்டில் அதே காம்பவுண்ட் கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் வந்து மிரர் இமேஜ் ஆர் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அப்படி ஒரே மாதிரி காம்பவுண்ட் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மீசோ டாட்டாரிக் ஆசிட் இருக்குங்களா, இங்கே வந்து சேமாக இருக்குது, இங்கே வந்து ஒரே மாதிரி காம்பவுண்ட் இங்கேயும் இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்போஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து காம்பவுண்ட், நம்ம எடுத்துருக்கிற காம்பவுண்ட் வந்து ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காம்பவுண்ட் வந்து 4 குரூப்ஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மிரர் இமேஜில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர்னா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். சரிங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். மாலிகுல்ஸ் விச் ஆர் சூப்பர் இம்போசபிள் ஆன் த மிரர் இமேஜ் ஆர் கால்ட் ஏகைரல். இங்கே ஏகைரல் மாலிகுல்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது, சூப்பர் இம்போசபிள், அதாவது ஒரே மாலிகுல்ஸ் மாதிரி தான் கிடைக்குது, பட் எல்லா டைம்ஸும் வந்து அந்த மிரர் இமேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஏகைரல் மாலிகுல்ஸ் cannot exist as enantiomers. enantiomers-ன்றது என்னது, அதாவது சேம் சைடில் நம்ம 2 ஈக்குவல் ஆஃப்ஸை கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேம் காம்பவுண்ட் கிடைக்கணும். ஓகே, அதுக்கு தான் பேர் தான் enantiomers அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா டைம்லேயும் அந்த ஏகைரல் மாலிகுல்ஸ் வந்து, ஏகைரல்ன்றது அசிமெட்ரிக் சென்டம். ஓகே, ஸோ அது ப்ரெசென்ட் இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு சேம் இமேஜாக கிடைக்காது. சரிங்களா, அதுக்கு பேர் என்னது, ஏகைரல் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ ஏகைரல் மாலிகுல்ஸ் பொசஸ் சிமெட்ரி. இது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு ப்ரொசஸ் ஆகுதுன்னா, பிளேன் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கா, இல்லை சென்டர் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம வந்து அந்த ஒரு காம்பவுண்ட்ஸை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க, அதாவது ஐசோப்ரோபைல் குளோரைட். ஓகே, ஏன் ஐசோப்ரோபைல்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பிரான்ச் செயினில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த சென்டரில் இருக்குல்ல, இதுதான் வந்து கைரல் மாலிகுல்னு சொல்லுவாங்க, ஏகைரல் இல்லை அசிமெட்ரிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கார்பனோட சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே CH3 சேமாக இருக்குது, பட் 2 குரூப்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து இதுக்கு பேர் தான் என்னது அர்த்தம், இப்படி டேஷாக போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னது, மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னு பண்ணும்போது இப்போது நான் ஆப்போசிட் சைடாக கொடுக்கும்போதும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, சேமாக இருக்கிற காம்பவுண்ட் கிடச்சிச்சு. சப்போஸ் நம்ம வேறு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம் கிடைக்கும். ஓகே, சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம், நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். இங்கே ஏகைரல் மாலிகுலில் சம்டைம்ஸ் வந்து சூப்பர் இம்போசபிளாக இருக்கும், பட் நாட் சம்டைம்ஸில் அது வந்து சூப்பர் இம்போசபிள் இருக்காது, சேம் மிரர் இமேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிளாக சொல்லணுன்னா மிரர் இமேஜ் இதில் இருக்கும், அது எல்லா நேரத்துலையும் இருக்காது. ஓகேங்களா, அதுதான் அதோட கான்செப்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது, சேம் குரூப் அதே மாதிரி ரியாக்ஷனில் நடந்திருக்கு. சரிங்களா, அதுக்கு பேர் என்னது, ஏகைரல். பட் ஏகைரல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து சென்டரில் அசிமெட்ரிக் சென்டர் கார்பன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து ஏகைரல்னு சொல்கிறாங்க. இது வந்து சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க மிரர் இமேஜ்க்கு, அதாவது அசிமெட்ரிக் சென்டர், கைரல் கார்பன், ஸ்டீரியோஜெனிக் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஈச் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் இன் 2 ஸ்டீரியோமெரிக் ஐசோமெரிக் ஃபார்ம்ஸ், அதாவது 2 ஃபார்ம்ஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட். ஓகே, லாக்டிக் ஆசிட் ஃபார்ம்லாம் என்னது, இது ஒரு சென்ட்ரல் கார்பன். ஓகே, இந்த ரவுண்டுன்றது சென்ட்ரல் கார்பன். இங்கே 4 டிஃப்ரெண்ட் கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கார்பனோட ஒரு H குரூப் அட்டாச் இருக்குது, OH, CH3, COH குரூப் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னதும் லாக்டிக் ஆசிட். இங்கே CH3, CHOH, COH இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம மிரர் இமேஜ் கிடச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஆப்போசிட் சைடு இந்த OHன்றது ஆப்போசிட் சைடில் இருக்குது, சேம் இமேஜாக ஃபார்ம் ஆகலை. சரிங்களா, இதுக்கு பேர் என்ன அர்த்தம், நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த OHன்றது ஆப்போசிட் சைடாக போயிடுச்சு, இதே ரியாக்ஷன் இங்கே சேமாக நடந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு எடுத்திருக்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், பியூட்டைல் குளோரைட், செகண்டரி பியூட்டைல் குளோரைட். ஓகே, ஸோ செகண்டரி பியூட்டைல் குளோரைடோட ஃபார்முலா பாருங்கள், C2
H5CH ஸ்டார், இதுதான் சென்டர் அசிமெட்ரிக் சென்டர் கார்பன். ஓகே, இங்கே ஒரு Cl, இந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, Cl ஆட் பண்ணியிருக்காங்க செகண்ட் பொசிஷனில். ஓகே, ஸோ CH3 இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சேம் காம்பவுண்ட் கிடச்சிருக்கா பாருங்கள். மிரர் இமேஜில் இது ஆப்போசிட்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கே தவிர சேம் சைடில் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுவும் என்னது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2methyl 1butanol. ஓகே, ஏன் பியூட்டனால்ன்றது ஃபஸ்ட் பொசிஷனில் OH குரூப் இருக்குது. ஓகே, CH3 CH அசிமெட்ரிக் சென்டர் இருக்குது இந்த காம்பவுண்டோட, C2H5 CH2OH. ஓகே, நம்மளுக்கு இங்கேயும் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஒன்லி ஃபியூ காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மிரர் இமேஜ் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜ் கிடைக்காது. இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஃபியூ சச் காம்பவுண்ட்ஸ் டுகெதர் வித் தர் மிரர் இமேஜ். ஒரு சில காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேம் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும், எல்லாத்துலேயும் இது வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா அசிமெட்ரிக் சென்டர் ஆர் ஏகைரல் கார்பன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த டயக்ராம் வச்சு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எலமெண்ட்ஸில் ஒரு கார்பனோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது ஃபேர் அப்பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றது தான் என்னது, ஒரே மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சென்டர் கார்பனோட சென்டர் பாயிண்டில். தே ஹாவ் ஆல்சோ த ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. சம்டைம்ஸில் அது வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து அந்த ஐடென்டிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சேம் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான். இப்போ பாருங்க, ஈச் எனான்ஷியமர் ரொட்டேட்ஸ் அ பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட். ஒவ்வொரு காம்பவுண்டும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால நான் வந்து இது வந்து எனான்ஷியமர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் எனான்ஷியமர்ஸ் வேர் ஆர்பிட்டர்லி செட் டு பி டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு என்ன சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, லீவோ ரொட்டேட்டரினா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்படி கிடைச்சா நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி கிடைச்சிச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தோம், நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது ஏகைரல் அசிமெட்ரிக் கைரல் கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பெசிஃபைசேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் DLL நோட்டேஷன். ஓகே, அதாவது நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துகிட்டு நான் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி லீவோ ரொட்டேட்டரின்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் ஆர் ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன், இதுக்கு இன்னொரு நேம் ஆர் DNL கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா D+ கிளிசரால்டிஹைட். ஓகே, கிளிசராலோட ஃபார்முலா என்னது, COHH CHO CH2OH. இதுதான் ஜென்ரலாக வந்து கிளிசரால்டிஹைடோட ஃபார்முலா. ஓகே, இது என்னவாக இருக்குது, ப்ளஸ் கிளிசரால்டிஹைட். ஓகே, இந்த D+ன்றது என்னது, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஓகே, ஸோ இது வந்து ப்ளஸ் கிளிசரால்டிஹைட். சப்போஸ் இது வந்து D- அதாவது L- இருந்துச்சுன்னா அது வந்து லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசைன் பண்ண போகிறோம், அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த OHோட அரேஞ்ச்மெண்ட் வந்து அதாவது சேம் சைடாக இருக்கா இல்லை ஆப்போசிட் சைடாக இருக்கா அப்படின்றது தான் வந்து DR+ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிவன் கான்ஃபிகரேஷன் சிம்பிள், இந்த Dன்றது கான்ஃபிகரேஷனோட சிம்பிள், Dன்றது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. ஓகே, ஸோ திஸ் ஓரியன்டேஷன் ஆஸ் OH குரூப், அந்த OH குரூப் இருக்கு இல்லையா, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அந்த OH group to the right and H to the left அப்படி, and the CHO and CH2OH being at the top and the bottom. அதாவது OH வந்து ரைட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, H வந்து லெஃப்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, CHO and CH2OH வந்து டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, என்ன திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், கான்ஃபிகரேஷன் சிம்பிள், இது வந்து Dன்றது கான்ஃபிகரேஷனோட சிம்பிள். ஓகே, ஸோ இதோட ஓரியன்டேஷன் பற்றி சொல்கிறாங்க, இது எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது. OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, Hன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, CHO and CH2 குரூப் வந்து எப்படி இருக்குது, டாப் அண்ட் பாட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா த மிரர் இமேஜ் காம்பவுண்ட் மைனஸ் கிளிசரால்டிஹைட். அதாவது நம்ம வந்து இந்த காம்பவுண்டுக்கு நம்ம மிரர் இமேஜ் கொடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த OH ரைட் ஹேண்ட் சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, இது என்ன ஆகும், ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் போயிட்டு நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, இது OH வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு H வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஓகே, அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, மைனஸ் கிளிசரால்டிஹைட். இங்கே பாருங்கள், இந்த மிரர், இதுக்கு ஒரு மிரர் இமேஜ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த D+ன்றது D- கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கிடைக்கும்போது இந்த OH குரூப், நான் சொன்னல OH குரூப் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, H வந்து ரைட்லேருந்து
H வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ரைட் OH வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், OH வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். ஓகே, நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் லைட் பாஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ரொட்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து D- கிளிசரால்டிஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்ன கான்ஃபிகரேஷன், அப்போது அதோட கான்ஃபிகரேஷன் சிம்பிள் வந்து Dலேருந்து என்ன ஆகும், எல்லாம் மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் D and L, அந்த D and L ஓட கேபிட்டல் லெட்டரில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் D and L போடுறாங்க. ஓகே, கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிற D and L நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஃபிகரேஷனில் போடும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் D and L போடுறோம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிறது இந்த ஹோல் கான்ஃபிகரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது அந்த டைரக்ஷன் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ்ட் லைட், அதாவது எந்த டைரக்ஷனில் வந்து அந்த D வந்து அந்த கேபிட்டல் D வந்து நம்ம லைட்டை எந்த டைரக்ஷனில் ப்ரொப்போஸ் பண்ணனா டேர்ன் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா அப்படின்றதுக்காக தான் அந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் சொல்கிறாங்க. அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து எதை டொனேட் பண்ணுதுன்னா சைன், அதாவது ப்ளஸ் சைனா நெகட்டிவ் சைனான்றது தான் வந்து அந்த ஸ்மால் லெட்டர்ஸோட சைன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இந்த D and L ஓட ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கன்வென்ஷன், இந்த கன்வென்ஷனை பார்த்தீங்கன்னா இல்லை அசிமெட்ரிக் கார்பன், எது அசிமெட்ரிக் காம்பவுண்ட் சொல்லுவோம், இந்த C இது வந்து சென்டர் பாயிண்ட் தான் வந்து என்னது அசிமெட்ரிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா Dலேருந்து D-glyceraldehyde, அதாவது D-glyceraldehyde will have D configuration. The D-glyceraldehyde will have the D configuration similar to in the case of L-glyceraldehyde. D plus glyceraldehyde வந்து என்னவா சேஞ்ச் ஆகுது, என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா L-glyceraldehyde கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா, இதுதான் வந்து இந்த அசிமெட்ரிக் கார்பன் இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம ஸ்பின் லைட்டை பாஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோன்னா இந்த D ப்ளஸ் கிளிசரால்டிஹைடுன்றது L-glyceraldehyde சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது DN ப்ளஸ் நாமென்க்ளேச்சர். இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடக்குது, இது வந்து D ப்ளஸ் கிளிசரால்டிஹைட். ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, அதாவது ஆக்சிடேஷன், இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷனை பண்ணும்போது இந்த ஆல்டிஹைடுன்றது என்னவா கன்வெர்ட் ஆச்சுன்னா கிளிசரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆச்சு. எப்படி ஆச்சுன்னா இந்த CHO குரூப் இருக்குல்ல, நம்ம ஒரு ஆக்சிடேஷன் பண்ணும்போது CHO குரூப்ன்றது என்னவாகும், COOH குரூப்பாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் என்னாச்சு, D ப்ளஸ் கிளிசரால்டிஹைட் வந்து D மைனஸ் கிளிசரிக் ஆசிடாக மாறிடுச்சு. சரிங்களா, இங்கே ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் நடந்திருக்குது. என்னென்னா இந்த CHO குரூப் இருந்த OH வந்து சேம் சைடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள், OH. ஓகே, இது எல்லாமே சேம் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இது வந்து D நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ D நெகட்டிவ் கிளிசரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் கிளியர்லி ஷோஸ் த சேஞ்ச் இன் சைன் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நத்திங் டு டூ கான்ஃபிகரேஷன். சைனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கான்ஃபிகரேஷன் அர்த்தம். that is the change in sign of rotation. அந்த சைனை பாசிட்டிவ் சைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொட்டேட் பண்ணும்போது நெகட்டிவ் சைனாக சேஞ்ச் ஆகிடுது, அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம், கான்ஃபிகரேஷன் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சுகர் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த கிளிசரால்டிஹைட். அந்த சுகரோட கான்ஃபிகரேஷனுக்கு இன்னொரு நேம் என்னது, கிளிசரால்டிஹைட். கிளிசரின் ஆல்சோ கால்ட் as the sugar molecule. Okay, so the first asymmetric carbon atom from the bottom in the sugars is always reference to the carbon atom. இது வந்து D series. ஓகே, இந்த D சீரியஸில் வந்து ஏதோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த குளுக்கோஸ் மாலிகுலில் இந்த OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவும் ஆல்சோ கால்டு, இது வந்து சென்டர் கார்பன் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். ஓகே, இதுவும் சுகர் மாலிகுல்ஸாக இதுவும் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி ஆசிட், த கன்வர்ஷன் டு ட்ரா த மாலிகுல்ஸ் வித் COH குரூப். இங்கே என்ன பண்ணாங்க, D மைனஸ் கிளிசரிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. இந்த D மைனஸ் கிளிசரிக் ஆசிடை இங்கே எடுத்திருக்காங்க. ஓகே, இங்கே என்ன இருக்குது, COH குரூப் வந்து டாப்பில் இருக்குது, ஒரு CH2 குரூப் வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா, ரொட்டேஷனில் இந்த உங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு OH வந்து வெளியில் போயிடும். ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3. இங்கே ஹைட்ராலிசிஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஹைட்ராலிசிஸ் நடக்கிறப்போ இது H2 வெளியில் போயிடும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இங்கே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3 லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். என்ன லாக்டிக் ஆசிட், ரொட்டேஷன் நடந்திருக்கப்போ D மைனஸ்ன்றது D மைனஸ் லாக்டிக் கிளிசரிக் ஆசிட்ன்றது D மைனஸ் லாக்டிக் ஆசிடாக ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரே ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஹைட்ராக்சி ஆசிட்னா OH குரூப்பை ஒன்று ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஓகே, ரிமூவல் ஆஃப் OH ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஆல் நார்மலி அக்யூரிங் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ், எல்லா ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸும் ஹாவ் ஏ கான்ஃபிகரேஷன். என்ன கான்ஃபிகரேஷன் இது? NH2 குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இது வந்து என்ன எல் கிளிசராய்டு இருக்கும். இது எல்லாமே எல்லா அமினோ ஆசிட் குரூப்பும் வந்து எல் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா ஆல்ஃபா அமினோ ஆசிடும் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குன்னா எல் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி இது என்னவா ரெப்ரசன்டேட்டிவ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஆர் லீவோ ரொட்டேட்டரியாக சேஞ்ச் ஆகும். ஓகே, பாருங்கள் இங்கே ஒரு எல் ப்ளஸ் அலனைன் இருக்குது. சரிங்களா? எல் ப்ளஸ் அலனைனில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இங்கே இது அலனைனோட ஃபார்முலா என்ன பாருங்கள், C bond H NH2 CH3 COH குரூப் இருக்குது. இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அதாவது NH2 குரூப் வந்து எந்த சைடில் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? எல் ஃபிலன் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க, எல் மைனஸ் ஃபினைல் அலனைன். இந்த CH2 குரூப்பில் ஒரே ஒரு ஃபினைல் குரூப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி மைனஸ் வந்து லீவோ ரொட்டேட்டரி. ஓகே, எல் மைனஸ் ஃபினைல் அலனைன் ஒரே ஒரு C6H5 குரூப்பை மட்டும்தான் ஆட் பண்ணாங்க, மற்ற இது எல்லாமே சேம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் கான்ஃபிகரேஷன், இது நெகட்டிவ் கான்ஃபிகரேஷன் போயிடுச்சு. இந்த வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் வந்து இதில் என்ன ஆகிருக்குன்னா ஒரே ஒரு அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் தான் இருக்குது. இதுதான் சென்ட்ரல் கார்பன் ஆட்டம். இதில் என்ன இருக்குது? ஒரே ஒரு அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் தான் இருக்குது இந்த ஆல் த மாலிகுல். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாவோட ஏகைரல், அதாவது ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் DNL நாமென்க்ளேச்சர். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, D ப்ளஸ் கிளிசரால்டிஹைடோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எப்படி டேர்ன் ஆகுது? இது D ப்ளஸ் கிளிசரால்டிஹைடோட ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? D ப்ளஸ் அதாவது CHO, இங்கே பாருங்கள் OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் இருக்குது, H வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே பாசிட்டிவ்ன்றது இங்கே என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஆசிடாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த CHO என்ன குரூப்பாக பண்ண போகிறோம்? ஆசிடாக சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? D மைனஸ் கிளிசரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து D கான்ஃபிகரேஷன். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகெயின் இந்த CH3 இதில் வந்து CH2OH குரூப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் இது என்ன கன்வெர்ட் ஆகும்? CH3 D மைனஸ் லாக்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். இது D கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ வந்து இது வந்து மெண்டாலிக் ஆசிட். இந்த CH3யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஃபினைல் குரூப் ஆட் பண்ணுவோம், C6H5 ஆட் பண்ணோன்னா இது வந்து D மைனஸ் மேண்டலிக் ஆசிட் அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இது வந்து D மைனஸ் மேண்டலிக் ஆசிட். இது எல்லாமே ஒரே ஒரு சுகர் மாலிகுல்ஸ் காம்பவுண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அமினோ ஆசிட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா அலனைன் குரூப், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எல் கான்ஃபிகரேஷனில் இந்த எல் மைனஸ் கிளிசரால்டிஹைடை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்? எல் ப்ளஸ் அலனைன் எல் கான்ஃபிகரேஷனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா the sign of rotation of plane polarized light as plus and minus. ஓகே, அதாவது ரொட்டேட் பண்ணும்போது லைட்டை பாஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது ப்ளஸ் வந்து நெகட்டிவ் ஆகும். டஸ் நாட் ஸ்பெசிஃபை கான்ஃபிகரேஷன். த D கான்ஃபிகரேஷன் ஐசோமர் மே ஹாவ் மைனஸ், அதாவது D வந்து மே ஹாவ், அதாவது சம்டைம்ஸில் மைனஸாக இருக்கலாம், ஆர் எல் வந்து சம்டைம்ஸில் வந்து பாசிட்டிவ் ரொட்டேஷனாக இருக்கலாம். அப்படின்றத மட்டும்தான் இந்த ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷனை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம வந்து DNL கான்ஃபிகரேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த மெயின் கார்பன் செயின் இந்த வெர்டிக்கல் லைன். கார்பன் செயின் வந்து என்ன இருக்கணும்? வெர்டிக்கலில் இருக்கணும். ஓகே, த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் வந்து அக்கார்டிங் டு த IUPAC நாமென்க்ளேச்சர் அட் த டாப். ஓகே, அதாவது IUPAC நாமென்க்ளேச்சரை படி எது ஃபஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ப்ரியாரிட்டி வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கொடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்னது? இந்த OH NH2 குரூப்பு இது எல்லாமே என்ன சொல்கிறது? ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட் OH குரூப்புக்கு தான், OH இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும், NH2 இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து COOH இருக்கலாம், CH2OH ஹைட்ரஜன் எல்லாம் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கைரல் கார்பன் ஆட்டம் அந்த ஹரிசாண்டல் லைன் ப்ரொஜெக்டிங் டுவர்ட்ஸ் அப்சர்வர், அதாவது கார்பனோட ஹரிசாண்டல் லைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும்? அப்சர்வர் எந்த கார்பன் வழியாக ப்ரெசென்ட் ஆகிருக்க, ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா அப்படின்றது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் த மெயின் சப்ஸ்டியூட்டன்ட், அதாவது கார்பன் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? OH இருக்கா, NH2 குரூப் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். இந்த கார்பன் பக்கத்தில் என்ன இருக்குது? NH2 குரூப் இருக்குது. ஓகே, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது அப்சர்வர் இதுதான் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் தான் வியூ கொடுக்கணும். ஓகே, லைட்டை பாஸ் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்? வியூவை இந்த சைடு வந்து கார்பன் பக்கத்தில் இருக்கிற NH2 குரூப்புக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் அசைன் டு D நோட்டேஷன். ஓகே,
அதை வந்து கான்ஃபிகரேஷன் வந்து அசைன்டு இதுதான் வந்து டி அப்படின்னு அசைன் பண்ணணும். ஓகே, வித்தவுட் இண்டிகேட்டிங் எனி சைன் ஆஃப் த ஆப்டிக்கல் ரொட்டேஷன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எந்த ஒரு சைனும் கொடுக்கக்கூடாது, பாசிட்டிவாக நெகட்டிவ் சைனாக அப்படின்றது கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து டியா எல்லான்றதை ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, அந்த NH2 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா டி கான்ஃபிகரேஷன், NH2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து எல் கான்ஃபிகரேஷன். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், OHO NH2 குரூப் வந்து கார்பனுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து டி கான்ஃபிகரேஷன். OHO ஆர் NH2 குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா வந்து அது வந்து எல் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்த உடனே அது வந்து டியா எல்லான்றது மட்டும்தான் நம்ம முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணமே தவிர அதோட சைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இது வந்து டின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே எல்லுக்கு பாருங்கள், NH2 வந்து எந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால இது வந்து எல் கான்ஃபிகரேஷன். இங்கே பாருங்கள் OH வந்து எங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால எல் கான்ஃபிகரேஷன். இங்கே பாருங்கள் டி, இங்கே டியில் வந்து எந்த ரொம்ப மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னா சிஎல்க்கு. ஏன்னா சிஎல் வந்து ஹாலஜன் காம்பவுண்ட், அதனால வந்து நம்மளுக்கு சிஎலுக்கு தான் நம்ம வந்து ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மற்ற எல்லா ஆல்கனை விட. ஓகே, ஸோ சிஎல் வந்து எந்த சைடு இருக்குது, இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அதனால டி கான்ஃபிகரேஷன். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிஎல் அண்ட் எல் நோட்டேஷன் கேன் ஆல்சோ பி மல்டிபிள் அசிமெட்ரிக் கார்பன். அதாவது இங்கே ஒரே ஒரு சிங்கிள் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே வந்து பொசிஷன் நம்ம எப்படி கொடுக்கணும்னா எப்பவுமே வந்து லாஸ்ட்டு, அதாவது பாட்டமில் இருக்கிற அது பாட்டமுக்கு மேலே இருக்கிற கார்பனுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு CH2OH குரூப் இருக்குதுன்னா இந்த ஒரு 1 2 3 4 4th கார்பன் 5 கார்பன் இருந்துச்சுன்னா 4th கார்பனுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து மோஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5th கார்பனுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த OH குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா டி. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடில். இங்கே பாருங்கள் OH குரூப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து எல் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறதோட கான்ஃபிகரேஷன். சம்டைம்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து மல்டி கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த டி ஆர் எல் கான்ஃபிகரேஷன் ஆர்பிட்டர்லி கிளாசிஃபைட் டி அண்ட் எல் ஃபேமிலி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன அசைன் பண்ணோன்னா இது வந்து டி சுகரு, டி கிளிசரால்டிஹைட், அதாவது டி எல் அலனைன் ஆர் எல் மைனஸ் ஃபில் அலனைன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து டி அண்ட் நாமென்க்ளேச்சர் இண்டிகேட்ஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் கைரல் சென்டர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப என்ன ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ஒரே ஒரு கார்பன் சென்டர் மட்டும்தான் இருக்கும். எங்கே, இந்த டிஎன்எல் கான்ஃபிகரேஷனில் ஒரே ஒரு கார்பன் ஆட்டமில் மட்டும்தான் அசிமெட்ரிக் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட் therefore not satisfactory for assigning configuration for compounds containing more than one chiral center. அதாவது more than கார்பன், அதாவது கார்பன் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அசிமெட்ரிக் சென்டரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் இதோட சைன். ஓகே, இதுதான் வந்து ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிஎல்என் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RNS நோட்டேஷன். ஸோ RNS நோட்டேஷனில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா சேன் இன் ஹோல்ட் அண்ட் ப்ரீலாக் இன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அசைன் பண்ணுது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இன் ஆர்டர் டு ஓவர் கம் த டிஃபிகல்ட்டிஸ், அதாவது டிஎன்எல் நாமென்க்ளேச்சர் அதே சேம் தான், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்றது. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்கன்னா RNS நோட்டேஷன் அப்படின்னு படிப்பீங்க. ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, இன் ஆர்டர் டு ஓவர் கம் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஆல் டிஎன்எல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூ சிஸ்டம் யாரை ஃபஸ்ட்டு டிவைஸ் பண்ணது அப்படி ஃபவுண்டட் பண்ணதுன்னா RS Chan அண்ட் இன் கோல்ட் அண்ட் வி ப்ரிலாக். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அசைன் பண்ணாங்க எதை, கைரல் சென்டர்ஸை. அசைன் த கான்ஃபிகரேஷன் கண்டெய்னிங் த கைரல் சென்டர்ஸ். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி கால் CIP. ஏன் CIPன்னு சொல்கிறாங்கன்னா, Chan இன்கோல்ட் ப்ரிலாக் ரூல்ஸ் அப்படின்றது CIP ஆர் RNS நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஆக்சுவலி 3 டைமென்ஷன் ஃபார்முலா வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மெத்தட் வந்து எதை இது பேஸ் பண்ணியிருக்குன்னா 3 டைமென்ஷன்.
for this method does not depend upon any reference or configuration standard or absolute configuration. ஓகே, அதாவது இது மோஸ்ட்டாக வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த கான்ஃபிகரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிஎன் ப்ளஸ்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் அ அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து டிஎன்எல் நோட்டேஷனில் போட முடியாததை நம்ம வந்து 2 டைமென்ஷனில் இருக்கிறத 3 டைமென்ஷன் நம்ம வந்து போடலாம். அதை யாரை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சான் இன்கோல்ட் அப்படின்றவர் சான் இன்கோல்ட் ப்ரிலாக்ன்றது பண்ணார். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேருன்றது சிஇபின்னு சொல்லுவாங்க, ஆர்என்எஸ் நோட்டேஷன். இந்த மெத்தடை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 3D டைமென்ஷன் ஃபார்மில் பேஸ் பண்ணியிருக்கு. இந்த மெத்தட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா கான்ஃபிகரேஷனில் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இந்த டிஎன்எல் கான்ஃபிகரேஷன் சொன்னாலே அதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் இதுக்கு பேர் என்னது அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றாங்க. கரெக்டாக நம்ம வந்து அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஆர்என்எஸில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குனால தான் இதுக்கு பேர் என்ன அர்த்தம், அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி போடலாம் அப்படின்றத ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்என்எஸ் நோட்டேஷன் நம்ம வந்து எப்படி போடலாம். மோர் தென் மாலிகுல் கண்டெய்னிங் 1 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம், அதாவது ஒரே ஒரு கார்பன் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுதானே ஒரே ஒரு கார்பன் சென்டர், இதுதானே அசிமெட்ரிக் சென்டர். இதை வச்சு இதில் வந்து நம்ம எப்படி போடலாம் ஆர்என்எஸ் நோட்டேஷனை அப்படின்னு பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு 4 குரூப்ஸ் வந்து அட்டாச் டு த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதில் அட்டாச் ஆகிருக்கு, சென்டரில் இருக்கிற கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகே, இந்த 4 குரூப்பும் சென்டரோட அசிமெட்ரிக் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். ஓகே, த மாலிகுல் இஸ் இமேஜின் டு த இமேஜின் ஒரு மாலிகுலை இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ த குரூப் ஆஃப் த லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் அஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஒரு மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹைட்ரஜன் எப்போவுமே லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். ஓஹெச்சுக்கு தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓஹெச்சுக்கு அப்புறம் நம்ம COH குரூப் கொடுக்கணும். அப்புறம் CH2OH, இதுதான் வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், OHக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது செகண்டு, தேர்ட், இது 4th குரூப். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஒரு மாலிகுலை இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த பக்கத்துலேருந்து வியூவை ஃபாலோ பண்ணுறோம். OH இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டை பாஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. அப்படி ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது நம்ம எந்த சைட்லேருந்து நம்ம ஆங்கிளை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ரிமைனிங் குரூப் இஸ் அப்சர்வ்டு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியெலாம் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்து ரிமைனிங் குரூப்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் த குரூப் ஆஃப் அ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, த குரூப் ஆஃப் த செகண்ட் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி டு த தேர்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன், the configuration is R. அதாவது ஆர்ன்றது லாட்டின் வேர்ட், இதுக்கு வந்து ரெக்டஸ் ரைட்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்ன்றது சினிஸ்டார் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, இது எப்படின்னா the priority is the highest priority of the group, second priority, and then third priority in the anti-clockwise direction. clockwise directionல இருக்கிறது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கிறது எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஆர் எல்லாமே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறது. ஓகே, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். சரிங்களா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்வன்ஸ் ரூல்ஸ். இது வந்து நம்ம எப்படி R&Sஐ வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றது இன்னொரு ரூல். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து உள்ளே எழுத மாட்டீங்க. உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுப்பாங்க. அந்த காம்பவுண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது வந்து R&Sஆ அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் போடுவீங்களே தவிர இந்த உள்ளே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஹின்ஸ் பை ஹின்ஸாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமோ குளோரோ ஃப்ளூரோ மீத்தேன், the sequence of the group is S. ஓகே, இங்கே என்ன பண்ணாங்க, புரோமின் வந்து A, Cl வந்து B, F வந்து C, H வந்து D இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது சீரியஸ் பி ரிட்டன் இஸ். ஓகே, இங்கே என்ன பண்ணுங்கிறாங்க, ABCDன்னு எழுதிட்டாங்க. ஓகே, இந்த ABCDயில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுத்தாங்கன்னா புரோமின்க்கு. ஓகே, செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து குளோரின், தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து ஃப்ளூரின்,
லாஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து H, அதாவது ஹைட்ரஜனுக்கு தான் லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துறாங்க. ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிலேருந்து லோயஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, இஃப் த 2 atoms attached to the asymmetric center, 2 ஆட்டம் வந்து அசிமெட்ரிக் சென்டரோட அட்டாச் ஆச்சுன்னா அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இதுக்கு பேர் என்னத்தான் மீத்தைல் பியூட்டைல் ஆல்டிஹைட், பியூட்ரைல் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, CHO ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. CH2 CH3 வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்றது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, CHO குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இங்கே 2 ஆல்கைன் குரூப் இருக்குது, CH2 CH3 இருக்குது, இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. தேர்டு வந்து CH3 குரூப், ஏன்னா இந்த கார்பனை விட இது வந்து இங்கே 2 கார்பன் ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, அதனால் இது தேர்ட் ப்ரியாரிட்டி. இங்கே வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் எப்பவுமே வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கிற டேர்ம். ஓகே, ஸோ CHO ஃபஸ்ட்டு, CH2 CH3 செகண்டில் வரும், CH3 ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து தேர்டில் கொடுப்பீங்க, லாஸ்ட்டாக தான் வந்து ஹைட்ரஜன் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம எப்படி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியிலேருந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே RN ரொட்டேஷன் இருக்கா? இங்கே RN ரொட்டேஷனில் நம்ம எப்படி எடுத்துருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து குளோரின், அதாவது இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்படி பார்க்குறாங்க. ஓகே, புரோமின், குளோரின், அயோடின், ஹைட்ரஜன் இப்படி வருது கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து புரோமின் வரும், குளோரின், அயோடின், ஹைட்ரஜன் இப்படி இருக்கிறதுனால இது வந்து R ரொட்டேஷன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது இருக்குது? புரோமின் இருக்குது. அப்புறம் குளோரின் வந்து இந்த சைடில் வந்துடுச்சு. அப்போ செகண்ட் ப்ரியாரிட்டி நம்ம எது கொடுக்கணும்? ப்ரியாரிட்டி சீக்வன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க, புரோமின், குளோரின், ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு புரோமினை பார்த்தீங்கன்னா புரோமின் கொடுக்கணும், செகண்ட் வந்து குளோரினை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் வந்து CH2OH, C2H5, CH3Hன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி CH2 பக்கத்தில் என்ன இருக்குது? OH குரூப் இருக்குது, அதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் C2H5 ஏதாவது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தேர்டு வந்து CH3 குரூப் அண்ட் H கொடுக்கணும். ஓகே, இப்படி தான் நீங்கள் ரொட்டேஷனை பார்க்கணும். இதை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.